அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவன்சாய். நான் இன்னைக்கு சில கடி ஜோக்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலகத்திலேயே நம்பர் 1 ஜோக். உலகத்திலேயே பெரிய ஆணி, அடிக்க முடியாத ஆணி என்ன ஆணி? என்னங்கய்யா ஆணி? செவத்தானியா? இல்லை, பிரியாணி. ஓ. இரண்டாவது ஜோக். உலகத்திலேயே போக முடியாத சிட்டி என்ன சிட்டி? என்ன போக முடியாத சிட்டி? பாதாள சிட்டியா? இல்ல, எலக்ட்ரிசிட்டி. அடேங்கப்பா. மூணாவது ஜோக். உலகத்திலேயே சாப்பிட முடியாத ஜாம் என்ன ஜாம்? என்னையா இது ஜாம்? எனக்கு தெரிஞ்ச ஜாம்னா மேங்கோ ஜாம், பைனாப்பிள் ஜாம் எல்லாமே தான் சாப்பிடுவோமே. டிராஃபிக் ஜாம். ஓ. நம்பர் 4 ஜோக். உலகத்திலே பெரிய ரோப் என்ன ரோப்? பெரிய ரோப்புனா கயிறு. தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. யூரோப். ஓ. அஞ்சாவது ஜோக். ஒருத்தவன் 10 மாடிக்கு பெயிண்ட் அடிச்சானா. அதில் 9 மாடி வரைக்கும் தான் பெயிண்ட் அடிச்சானா. ஏன் அந்த 10வது மாடிக்கு பெயிண்ட் அடிக்கல? ஏன்னா அந்த மாடியில் கதவு அடைச்சிருந்துச்சா? இல்லை, அது மொட்டை மாடி. செம்ம. அடுத்த ஜோக். நம்பர் 6. இது ஒரு யானை இருந்துச்சான். அந்த யானை மண்டே அன்னைக்கு கோவில் போகுமா, டியூஸ்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு போகுமா, வெட்னஸ்டே அன்னைக்கு மசூதிக்கு போகுமா. ஏன்? மேபி அந்த யானை பாகன் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரோ என்னமோ. ஏன்னா அந்த யானைக்கு மதம் பிடிக்குமா. ஓ, மதம் பிடிச்ச யானை. ஓகே ஓகே. நம்பர் 7. ஒரு ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் அதை சூடாகவே வராதா. அது எந்த ஹோட்டல்? அது எப்படிப்பா முடியும்? எல்லா ஹோட்டலே சூடாக தான் தருவாங்க. அதுக்கு தானே ஹோட்டலுக்கே போகிறாங்க. ஏன்னா அது ஆரியா ஹோட்டல். ஓ, ஆரி போன ஹோட்டல். ஓ, ஆரியா பவன். ஓகே ஓகே. ஒரு யானை தண்ணியில் குதிச்சா என்ன ஆகும்? யானை தண்ணியில் குளிச்சா நனைஞ்சு போயிடும். இல்லை, அது நீர் யானை. நீர் யானை ஆகிடும். ஓகே ஓகே. காகம் தண்ணிக்குள்ளேயே முழுங்காது. காகம் தண்ணிக்குள்ளே முழுகாது ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கோ? ஏன்னா அது காகம் கரைய தானே செய்யும். ஓ, காகம் கரையும். ஓகே ஓகே. ஆல்ஃபபெட்ல எது கூலான ஆல்ஃபபெட்? கூலான ஆல்ஃபபெட் ABCDEFGHIJKLMNOP. தெரியலையே. பி தான். ஏன்னா ஏசிக்கு நடுவில் இருக்குல்ல, ஏசி. அதனால ஓகே ஓகே. செம செம. மேட் இன் இந்தியாவோட ஆப்போசிட் என்ன? மேட் அவுட் இந்தியா. தப்பு. பள்ளம் இன் இந்தியா. ஏன்னா மேடுன்னா மேடு இல்லை, அதோட ஆப்போசிட் பள்ளம் தானே. வேற லெவல். வீட்டு சாவி காணாம போச்சுன்னா யார்கிட்ட கேட்போம்? வீட்டு சாவி காணாம போச்சுன்னா கீ ஹோல்டரில் மாட்டியிருப்போம். இல்லை அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்கணும். இல்லை, கீதா கிட்ட தான் கேட்கணும். ஓ, கீதா. ஓகே ஓகே. தேங்க்யூ. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பை பாய்.